கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை இந்த நாளிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 4ஆம் திகதி மாசி மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தனாகிய யோபுனுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நீங்கள் பார்க்கிறா இருந்தால் எப்படியாக ஐஸ்வர்யமான இருந்த அந்த யோபு ஒரு விசை இந்த நாட்களிலே பாருங்கள் நெருக்கப்படுகிறதை ஒடுக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் யோபு இந்த நாட்களிலே சொல்லுகிறார், இந்த நாட்களிலே மனுஷன் ஒடுக்கப்படும் போது அங்கே திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அதே யோபு தான் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்படியாக சொன்ன யோபு இந்த நாட்களிலே சொல்லுகிறார், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதைகளிலே நாங்கள் நடக்கிற வேளையிலே நம்மை வெளிச்சம் சூழ்ந்திருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு திட்டவட்டமாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அனுபவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது ஒரு வெளிச்சமான பாதை. அந்த அருமையான அந்த வெளிச்சமான பாதையை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக அந்த நாட்களில் இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அது ஒரு இடுக்கமான வழி என்று சொல்லி, இடுக்கமான வாசல் வழியாக இந்த நாட்களை பிரவேசிக்கும்படியாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த இடுக்கமான வாசல் வழி ஒரு வெளிச்சமான இடத்திலே இந்த நாட்களை நம்மை கொண்டு போய் இந்த நாட்களிலே சேர்க்கும். ஆனால் விசாலமான பாதையோ இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே நம்மை கொண்டு போய் ஒரு இருளிலே இந்த நாட்களிலே சேர்க்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே நிர்ணயம் பண்ணினால் அது அவருக்கு இந்த நாட்களில் நிலைப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை குறித்து ஒரு காரியத்தை தீர்மானிப்பராய் நிர்ணயிப்பதாய் இருப்பாராய் இருந்தால் அந்த காரியம் இந்த நாட்களில் நிலைவரப்படும், அவருடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படியானால் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி நமக்கு ஒரு காரியத்தை கட்டளையிடுவார் இருந்தால் அது நிரந்தரமாய் இந்த நாட்களிலே அந்த காரியம் இந்த நாட்களில் நடக்கும். அதைத்தான் இங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பார்க்கிற வேளையிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனிடத்திலே சில காரியங்களை கேட்ட வேளையிலே அந்த காரியத்தை அவர்களுக்கு நிலவரம் பண்ணி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யமாக இருந்தாலும் சரி, என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, அது நிலைவரப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வேதனையை ஒரு நாளும் கூட்டாது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதாவது ஆண்டோடைய திட்டமில்லாதபடி ஆண்டோடைய சித்தமில்லாதபடி சம்பாதிக்கிற பணங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் திடீரென்று பார்க்கிற வேளையிலே எல்லாம் இந்த நாட்களே மறைந்து போகும். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புவாராக இருந்தால் அவருடைய கரத்தினால் வருகிற அந்த ஆசீர்வாதம் அவனுடைய ஆயுசு நாட்கள் முழுக்க அந்த நாட்கள் அவன் திருப்தியோடு இருந்து காரியத்தை செயல்படுத்தும்படியாக தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். வீடாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்திலே இருந்து தேவன் மூலமாக இந்த நாட்களிலே கிடைக்க வேண்டும். அதைத்தான் இங்கே பக்தராகிய யோபு சொல்லுகிறார், நீர் ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்கு நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு அங்கே நிலைவரப்படும் என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, ஏனென்றால் உம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் அங்கே பிரகாசிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதைகளிலே வெளிச்சம் உண்டு. அதனாலே நாங்களும் அந்த வெளிச்சத்திலே நடப்போமா? இந்த நாட்களிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? ஒரு முடிவை செய்வோமா? இந்த நாட்களிலே பழையவைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் நாங்கள் மறந்துவிட்டு, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம், நீர் என்னுடைய பொருளாதாரங்களை நிர்ணயம் என்று கேட்போமாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.